ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இது பொங்கலுக்கு முன்னாடி அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான். வீட்டில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் இல்லை. ஸோ டிமார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு எல்லோரும் டிமார்ட் போனோம். நம்ம என்னமோ யோசிச்சு போகிறது என்னமோ கொஞ்சம் பொருள் வாங்கலாம் அப்படின்ட்டு போவோம். பட் வந்து அங்கே போனதுக்கப்புறம் கொடுத்துருக்க ஆஃபர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தா நிறைய பொருள் வாங்கிடுவோம். வாங்கி பில் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோமா, நம்ம நினச்சது ஒன்று இங்கே வந்து வாங்கினது ஒன்றா இருக்கே அப்படின்னு தோணும். உங்களுக்கு அப்படி தோணுமான்னு சொல்லுங்கள். எனக்கும் அப்படி தான் தோணும். சரி, வாங்கின எல்லா பொருளையும் பயன்படுத்தி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் வாங்கிட்டும் வந்துடுவோம். அப்படி தான் நானும் இந்த தடவை பட்ஜெட் தாண்டி வாங்கக்கூடாதுன்னு நினச்சி போனேன். பட் பட்ஜெட் தாண்டி அதிகமாகவே வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அடுத்து நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு 2 or 3 months ஆகலாம். ஸோ அதுக்குள்ளே இருக்க பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா அடுத்து நம்ம அலைய வேண்டியது இல்லைல்ல. அதனால டிமார்ட்டில் கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். நல்லா ஆஃபர் போயிட்டு இருந்தது. அதில் இந்த பவுல் வந்து ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். 89 ரூபி தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பீட் கப் ஒன்று வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 59 நினைக்கிறேன். தேர்ட் ஒன் வந்து ஆனால் கிளாஸ் ஐட்டம்ஸில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக போட்டிருந்தாங்க. இந்த வாட்டர் பாட்டில், கிளாஸ் வாட்டர் பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 99 ரூபி, ஐ திங்க் 99 ரூபி தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் எல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். சரவணா ஸ்டோர் போயிருந்தோம், அங்கேயும் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். இந்த வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட டிசைனுமே அழகாக இருந்தது. ஸோ அது ஒன்று வாங்கிக்கிட்டோம். அதுக்கப்புறம் சரவணா ஸ்டோர் போயிருந்தோம் இடையில. சரவணா ஸ்டோர் போனப்போ இந்த பிந்தி பாக்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 1 பாக்கெட் வந்து 20 ரூபி. ஸோ நான் வந்து ஒரு 2 பாக்கெட் மட்டும் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கும், லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அது கீழே விழுந்துராது, 2 நாள் ஆனாலும் அப்படியே நிற்கும். ஸோ இந்த பிந்தி பாக்கெட் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆலோவேரா ஜெல் வாங்கியிருந்தேன். இதுதான் நான் ரெகுலராக பயன்படுத்திகிட்டு இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இடையில வந்து மீனாட்சி அம்மன் கோவில் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து இந்த மஞ்சள் வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் அந்த மஞ்சள் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இது சரவணா ஸ்டோரில் வாங்கினேன் வளையல் தான். அதாவது 4 வளையல் வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாக்கிட்ட 2 வளையல் கொடுத்துட்டு நான் 2 வளையல் எடுத்து வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்தது. நிறைய டிசைன் இருந்தது. பட் எனக்கு யூனிக்காக இருக்கேன்னு இந்த டிசைன் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. கையிலையும் போட்டு பார்த்தா வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை 2 எடுத்தேன். இந்த சந்தனம் வந்து மதுரையில் புதுமண்டபம் பக்கத்தில் ஒரு சந்தன கடை இருக்குது, ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அங்கேருந்து எப்போவுமே நம்ம அங்கே தான் வாங்குவோம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போது என் பையனுக்கு இந்த டேட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினேன். இது வந்து டிமார்ட்டில் வாங்கினது தான், விரும்பி சாப்பிடுவான். அடுத்து சரவணா ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லிப்பர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. அதோட விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 2 எடுத்திருந்தேன். 2மே ரொம்ப நல்லா இருந்தது. 184 ஒன்று வந்து 300 நினைக்கிறேன் சம்திங். 2மே ரொம்ப நல்லா இருந்தது. போட்டு பார்த்து தான் வாங்கினேன். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக சரின்ட்டு 2 வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த உட்டன் கோம்ப் என் பையனுக்காக வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு இந்த கோம்ப்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக வாங்கிட்டு வந்தேன். அடுத்து வந்து மீனாட்சி அம்மன் கோயில் புது மண்டபத்தில் வந்து இந்த இடியாப்ப உலக்கு ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது டிமார்ட்டில் வந்து இந்த கடாய் வாங்கியிருந்தேன். 178 ரூபின்னு நினைக்கிறேன். ஒரு கடாய் ஒன்று வாங்கியிருந்தேன். நம்ம பொங்கல் விளாகில் கூட பார்த்திங்கன்னா இதில் தான் தாளித்து போட்டிருப்போம். அடுத்து நம்ம எப்போ டிமார்ட் போனாலும் சரி, வாஷிங் லிக்யூட் ஆயிலு, அதுக்கப்புறம் வந்து நம்மளோட குக்கிங் ஆயில், இது 2மே வந்து குவான்டிட்டி அதிகமாகவே எடுத்துருவேன். ஏன் அப்படின்னா அது 2மே நம்ம வீட்டில் வந்து அதிகமாகவே பயன்படுத்துவோம். அதனால வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் ஒரு 3 லிட்ரு அண்ட் வந்து கடலெண்ணெய் ஒரு 3 லிட்ரு வாங்கிடுவேன். 2மே வந்து தீர தீர யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கி வச்சுக்குவேன், ஸ்டாக் வச்சுக்குவேன் எப்போவுமே. அது அங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். அண்டு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம், என்ன வேணும், என்ன ப்ராண்ட் வேணுன்றதையும் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்காக அது 2யுமே நான் வாங்கிக்குவேன், அங்கே வாங்கிக்குவேன். 2 தான் யூஸ் பண்ணுவோம், நம்ம வேறு ஆயில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, ஜீரக சம்பா, பாஸ்மதி, இந்த ஐட்டங்கள்லாம் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். நம்ம ஒன்ஸ் தானே போகிறோம், அதனால் ஒரு 5 கிலோ 5 கிலோ அப்படின்னு வாங்கிடுவேன். இட்லி அரிசி ஒரு 5 கிலோ வாங்கினேன்னா ஜீரக சம்பா ஒரு 1 kg, பாஸ்மதி 1 kg, அதிகமாக
வெரைட்டி ரைஸ் பண்ண மாட்டோம். பட் என்னோடய பையனுக்கு வெரைட்டி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்காக வந்து ஜீரக சம்பாவும் பாஸ்மதி ரைஸும் எப்போவுமே போனால் வாங்கிட்டு வந்துடுவேன். அதனால அரிசி ஐட்டம்லாம் அங்கேயே வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா இங்கே நம்ம போய் டெய்லி வாங்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு தடவை நம்ம அம்மா வீட்டுக்கு போகும்போது மொத்தமாக வாங்கி வந்துட்டோம்னா அடுத்த 3 மந்த்ஸ் கழிச்சு தான் போவோம். அதுக்குள்ளே இது எல்லாமே நான் பயன்படுத்திடுவேன். அதனால் ஒன்ஸ் நம்ம அங்கே போகும்போதே எனக்கு தேவையான எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவேன். இது பார்த்திங்கன்னா ஜனவரியில் வாங்கிட்டு வந்தது. பொங்கலுக்கு முந்தின நாள் வாரம் தான் வாங்கிட்டு வந்த 2 நாள் கழித்து தான் நான் எடுத்து வைக்கவே ஆரம்பித்தேன். ஏன் அப்படின்னா ரொம்ப பிஸியாக இருந்தோம். ஸோ கிச்சன்லாம் டீப் க்ளீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த மறுநாள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்டன் பண்ணிவிட்டு இருக்க சம்படம் அண்ட் பாக்ஸு டப்பர் வேறு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா உணர வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் குடும்பமே உட்காந்து இதை ஃபுல்லாக ரீஃபில் பண்ணோம். எல்லாருமே விரும்பி பண்ணாங்க இந்த வேலையை. எனக்கும் கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது. காலையில் உட்கார்ந்தவங்க எல்லாருமே மதியம் தான் எழுந்திரிச்சோம். வேக வேகமாக ரீஃபில் பண்ணிகிட்ருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. முக்கியமாக உளுந்து பார்த்திங்கன்னா நான் அங்கேருந்தே வாங்கிட்டு வந்துடுவேன். ஒரு 3 கிலோ அல்லது 4 கிலோ வாங்கிட்டு வந்துடுவேன். நான் அதிகமாக வாங்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி, உளுந்து, பருப்பு, வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவை, சேமியா இந்த ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் அங்கேருந்து நிறையாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே போய் ஒவ்வொன்றா வாங்குறதுக்கு நம்ம மொத்தமாக அங்கேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் க்ளீன் பண்ணி சம்படத்துலலாம் நேம் எழுதிட்டுருந்தேன். நான் என்ன போடுறேன் அப்படின்னா பாசிப்பருப்புன்னு நேம் எழுதிட்டுருந்தேன். ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது இல்லையா? அதனால் நேம் எழுதி ஒவ்வொருத்தர் ஃபில் பண்ணி கொடுக்கும்போது நான் நேம் எழுதிட்டு எடுத்து வச்சிட்ருந்தோம். நான் இது பார்த்திங்கன்னா ராகி மாவு வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம களி அல்லது கூழ் ஏதாவது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 1 kg வாங்கிட்டு வந்திருந்தேன். கடலை மாவு, ராகி மாவு அண்டு வந்து பயத்த மாவு இதெல்லாம் வந்து குவாலிட்டியாகவே இருக்கும் டிமார்ட்டில். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பண்டிகைக்கெலாம் குடும்பமாக சேர்ந்து மொத்தமாக வேலை பார்க்கும்போது வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷமாக இருக்கும். நமக்கும் எல்லோரும் சேர்ந்து உதவி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தோணும். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சம்படமாக ஃபில் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டே இருந்தோம். ஸோ அங்கே கிச்சனில் ஸ்லாம்பை துடைக்கிறது ஒருத்தர், இங்கே ரீஃபில் பண்ணுறது ஒருத்தர், அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்குறது ஒருத்தர், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி 4 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து துவரம் பருப்பு வந்து ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பை நான் யூஸ் பண்ணிக்குவேன். கடையில் வாங்க மாட்டேன். அதுவே நல்லா வந்து சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு அதை ரீஃபில் பண்ணி நான் அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரையுமே நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கடையிலன்னு பெருசாக துவரம் பருப்பு எதுவும் வாங்கினது இல்லை. அப்புறம் நம்ம ரீஃபில் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க பொருள்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு குட்டி ட்ரம் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த பேலன்ஸ் இருக்க எல்லா பொருளும் போட்டு கவர் பண்ணி உள்ளே வச்சுருவேன். எனக்கு எப்போது வந்து தேவைப்படுதோ அப்போ எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். கொஞ்சம் அப்புறம் இந்த நாட்டு சர்க்கரையில் காஃபி குடிக்கிறவங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு என்னமோ ஜீனியை காட்டிலும் காஃபிக்கு வந்து நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீக்கும் பார்த்திங்கன்னா இந்த அச்சு வெல்லம் வந்து அச்சு வெல்லம் டீ தான் நம்ம வீட்டில் எப்போவுமே போடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். அச்சு வெல்லமும் ஏலக்காயும் தட்டி போட்டு அந்த டீ சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வரும்போது அச்சு வெல்லம் மட்டும் மறக்காமல் வாங்கிட்டு வந்துடுவோம். ஸோ காஃபினா நாட்டு சர்க்கரை, டீனா அச்சு வெல்லம் அப்படி போயிடுவோம். இதெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறமா பேலன்ஸ் வந்து ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த வாஷிங் லிக்யூடு அண்ட் சோப்பு, டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, அப்புறம் விம் சோப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பவுடரு எல்லாமே தனித்தனியாக எடுத்து இதெல்லாம் ஒரு பேக்கில் போட்டு தனியாக எடுத்து வச்சுருவேன். கிராசரி ஐட்டம்ஸோடு போட மாட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் தனியாக பேக் போட்டு எடுத்து அது ஒரு இடத்துல வச்சுருவோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவேன்னா ஒரு குட்டி ட்ரப்பு வச்சுருக்கேன். அதில் போட்டு பயன்படுத்திக்குவோம். அப்புறம் கொஞ்சம் பூஜா ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் டிமார்ட்லேருந்து. பத்தி, சூடம், தீப்பெட்டி, சாம்பிராணி, அப்புறம் தீபம் ஆயில் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதையும் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே பூண்டு எல்லாம் அங்கேயே நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அம்மா ஒன்று வாங்கி வச்சு கொடுத்து விடுவாங்க. இல்லை அப்படின்னா நான் மதுரைக்கு எப்போ போகிறேனோ அப்போ வாங்கிட்டு வந்துடுவேன். டவுனுக்குள்ளே போகும்போது வாங்கிட்டு வந்துடுவேன்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம பயன்படுத்தாத பொருள் இருக்கும்ல, அதாவது பாதி வந்து நம்ம ஏற்கனவே உடைச்சு போட்டிருப்போம். பாதி வந்து ஓப்பனே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த பொருளும் கொஞ்சம் தனியாகவே வச்சுருவேன். 2யும் மிக்ஸ் பண்ணி வைக்க மாட்டேன். எடுத்து வச்சுட்டு ஆக்சுவலாக நாங்கள் காலையில் உட்காந்தோம் ஈவினிங் வரையும் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அந்தந்த இடத்துல என்னென்னலாம் வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு பேகு, குட்டி ட்ரம் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சிட்டோம். பார்த்திங்கன்னா கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக